ஹாய் ஹலோ குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிப்பியில் சோயா கொலோரண்டு. நான் அதுக்கு சோயா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம். இப்போ நம்ம இதில் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, இது கூட 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள். ஸோ இப்போ இதை நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம சோயா சேர்த்துக்கலாம். அப்புறமா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது இந்த மாதிரி இப்படி இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு அந்த பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு இருக்கணும், உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் இப்படி போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்ல. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம குட்டி குட்டி பாலாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, எண்ணெய் காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜுக்கு இப்படி வரணும். இந்த மாதிரி வரணும், ஓகேவா? காயட்டும், எண்ணெய் காஞ்ச உடனே போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான சிம்மில் ஒரு 3 மினிட்ஸ் விட்டு திருப்பி போடலாம். இந்த பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திரும்பியும் இந்த பக்கம் 3 மினிட்ஸ் விட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இந்த கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொலா உருண்டை ரெடி. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.